யாத்திசை படம் பாத்தீங்களா? அத பத்தி சொல்லுங்க. யாத்திசை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். சமீப காலத்துல வந்திருக்கிற ஒரு தைரியமான ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆகக்கூடிய ஒரு படம்னு நான் சொல்லுவேன். அந்த இயக்குனரை உடனடியாக நான் சந்திச்சு அவருக்கு வாழ்த்து சொன்னேன். யாத்திசையில காண்பித்தது அனைத்தையுமே அவர் மிக 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 மெனக்கெடுதலோட ரிசர்ச் பண்ணி ஆய்வு செய்து அந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைதான் இருந்திருக்க கூடும் என்பதற்கு உண்மைக்கு ரொம்ப மிக மிக அருகில் போயிருக்கிற ஒரு படைப்பாக நான் இதை பார்க்கிறேன். அதுக்கு அவருக்கு முதல்ல வாழ்த்து சொல்லிடணும். அதுக்கு துணை அவர் யாருடைய துணையெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆய்வாளர்களுடைய துணையை எடுத்துக்கிட்டாருன்றதுதான். அது அவர் அந்த அந்த ஐனர்கள் கூட்டத்தினை அவர் கொண்டு வந்த போது அவர்களுடைய ஆயுதங்கள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கலாம் என்பதில் ஆரம்பித்து எல்லாமுமே மெனக்கெடுதல் இருந்திருக்கு அப்படின்றது ஒரு அவர் உண்மைக்கு மிக அருகில் போய் நான் இந்த கதையை சொல்கிறேன் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட தான் ஒரு செய்தியோட தான் அவர் வர்றாரு. அப்போ அதுக்கு நியாயத்தை செஞ்சிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு அவருக்கு வேர்ல்டு சினிமாவில் நிறைய முன்னோடிகள் இருந்திருக்காங்க. அதையெல்லாம் கவனித்து தான் அவர் செஞ்சிருக்காரு. அது ஒரு மிக அற்புதமான ஒரு படைப்பு, அற்புதமான ஒரு முன்னெடுப்பு நினைக்கிறேன். இதுக்கு மிகப்பெரிய பொருள் இருக்கணும், மிகப்பெரிய பட்ஜெட் இருக்கணும் அப்படின்றத பக்கத்துல வச்சுட்டு செய்யணுன்ற ஒரு மெனக்கெடுதல் இருந்தா போதும், செய்யணுன்ற மனம் இருந்தா போதும் அப்படின்றத நிரூபிச்சிருக்கு. ஏன்னா பிரம்மாண்டங்களின் உடைய கூச்சல்களுக்கு மத்தியில் 2 படம் உலகத்துல புகழ்பெற்ற ஒரு படமா வந்தது. ஒன்று புயல் வீசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துல ஒரு குருவி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம் உலக புகழ் பெற்ற ஒரு ஓவியமா இருந்தது. உலகம் பல கூச்சல்களை இருந்தாலும் யாத்திசை போன்ற நம்முடைய வாழ்க்கையை மிக நெருக்கத்தோடு நாம் உணர வைக்கக்கூடிய திரைப்படங்கள் மிக முக்கியமான ஒரு நகர்வை, ஆமா மிகப்பெரிய நகர்வை ஏற்படுத்தும். அந்த இளைஞர்கள் அது மட்டுமல்லாது அந்த நான் இந்த கதையை சொல்கிறேன், இதில் நான் ஒன்றை பார்க்கிறேன் என்று அந்த இயக்குனர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது மிக மிக முக்கியமானது. நம்ம அதிகாரம் அப்படின்றது நம்மளை என்ன மாதிரியாக மாற்றுகிறது, போருக்கு பின்புலத்துல இருக்கிறது என்ன என்பதை பற்றி ஒரு குரல் எழுப்பியிருக்காரு. அது மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அந்த அதிகாரத்தை அடைவதற்காக நீ என்ன வேண்டும் என்றாலும் செய்வதற்கு துணியாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னா இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தானே. அதனுடைய அந்த அறம், அந்த வாய்ஸ், அந்த குரல் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு குரல். அவரு எந்த செய்தியை அந்த படத்தின் மூலமாக சொல்லி இருக்கிறார் என்பது மிக முக்கியமானது.